ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். பொதுவாக நம்முடைய இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதி உங்கள் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருந்து கொண்டு அனைவரும் வரவேற்றிடக்கூடிய நிலையில் இந்த பகுதி போய்கொண்டிருக்கிறது. சரியாகவே இருப்பதாக நீங்கள் சொல்றீங்க. இப்ப ஒரே ஒரு தகவல் தெளிவா உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த கிரகங்களை மையமாக வைத்துத்தான் நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். யாருக்காகவும் பேசல. ஒவ்வொரு ஜாதகத்திலும் சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் மாறுகின்ற போது பொது பலனில் நாம் கூறுகின்ற பலன்கள் கொஞ்சம் மாறுபாடாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க எடுத்த உடனே சில விஷயம் கேட்கறீங்க, எனக்கு இது நடக்குமா, இது போகுமா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் கிரக பார்வைகள் என்று ஒன்று இருக்கு. அது பார்வை வேணும். ஜாதகத்தில் கிரக தோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த தோஷங்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் தடைகள் ஏற்படலாம். என்னதான் நமக்கு யோகமான பலன்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் வழங்கினாலும் நம்முடைய ஜாதகத்தில் நெருக்கடியான தோஷங்கள் இருக்கின்ற போது அந்த பலன்கள் நமக்கு கிடைக்காமல் போகும். கைக்கு வந்தது கிட்ட வாய்க்கு வராத அளவுக்கு மாறிவிடும். இதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நாம் சொல்வது எல்லாமே நீங்க மேலும் மேலும் விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். நேராக நீங்களும் பல ஜோதிடரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நம்முடைய விஷயம் என்னன்னா, இது சவாலாகத்தான் எப்படி எடுத்துக்குவேன். இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்களை கொடுத்தாக வேண்டும் என்பது விதி. உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்காம தடைப்பட்டு இருக்கிறது என்றால் நீங்கள் அடைப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை. உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. நல்ல ஜாதகரை போய் பாருங்க, ஜோதிடரை போய் பாருங்க. உங்க ஜாதகத்தை கொண்டு போயிட்டு அப்புறம் என்கிட்டே வரணும்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை. நல்ல ஜோதிடரை போய் பாருங்க. அதுல என்ன தோஷங்கள் ஏற்பட்டிருக்கு, என்ன திசாபூத்தி நடக்குது, எது திதிசூனிய ராசியாக இருக்கிறது, உங்களுடைய கரணம் என்ன, எல்லாவற்றையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. மேம்போக்காக பார்க்கின்ற போது நமக்கு எந்த விதமான நற்பலன்களும் கிடைக்காமல் போய்விடும். நாம என்னதான் சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த ஜோதிடர் சொன்னாரு, ஒண்ணும் நடக்கல. சரி, நடக்காத அளவிற்கு உங்க ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும் இல்ல, தடை இருக்கணும் இல்ல. தடை இருந்தால் தான் நடக்காம இருக்கும். அந்த தடை என்ன என்பதை நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கங்க. இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதிக்குள் செல்வோம். இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி, ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 8ஆம் தேதி வரை, சனிக்கிழமை வரை 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். முதன்மையாக மேஷ ராசினருக்கு. மேஷ ராசினருக்கு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு 3 மணி வரை ஒரு சந்தோஷமான, எல்லா விதமான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய அளவிற்கு கையில் பணப்புழக்கிற சந்தோஷம் இருக்கும். பெரிய மனிதரை பார்ப்பீங்க, குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியத்திற்கு மேலாக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெளியூர் பயணமும் அலைச்சலும் வரவை விட செலவு அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் வரவு செலவில் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம், புதிய முதலீடுகள் வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போதும், எல்லாமே நன்மையாக இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனதில் லேசாக ஒரு குழப்பம், பயம், நெருக்கடி என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு எந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கின்றீர்களோ, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த வேலையில் உறுதியுடன் இருந்து எடுத்து முடித்து விட்டால் அதில் உங்களுக்கு ஆதாயம் பார்த்து கொண்டிருக்கிறது. அது மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். என்றைக்கு? புதன்கிழமை வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கையில் பணப்புழக்கம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே சந்திரனுடைய சஞ்சாரம் காட்டுகிறது. மணக்காரர்கள் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, 2 பெரிய கிரகங்கள். சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து சனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சனி பகவான் இப்பொழுது வக்கிரம் அடைந்திருக்கிறார். அது உங்களுக்கு மிக மிக நன்மையான ஒரு பலன்களை கொடுத்து விரய செலவுகள் குறையும், நோய் நொடிகளை கட்டுப்படுத்தும், அலைச்சல்களை கட்டுப்படுத்தும். இது ஒரு சூழ்நிலை இருக்கு. 4ஆம் இட குருவுடைய சஞ்சாரம் கூட பாத்தீங்கன்னா உழைப்பு அதிகரிக்கும். ஆனா அந்த குரு இப்ப அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். குருவுடைய பார்வைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அடுத்த வாரத்தில்
ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி குரு உதயமாகிறார். குரு பார்வை உங்களுக்கு சுபிட்சத்தை உண்டாக்க போகிறது. அடுத்து ஒரு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் உங்கள் வாழ்க்கையை சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு உச்சத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருப்பவர் ராகு பகவான் தான். அப்ப ராகு பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இன்றைக்கு உங்களுக்கு தேவையான அளவிற்கு கையில பணம் இல்லாமல் இருக்கலாம், அடுத்த நொடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. செலவில் கேட்ட பணம் உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரம் தொழிலில் லாபம் காண முடியும் என்ற நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. கேது 5ஆம் இடத்துல பிள்ளைகள் பற்றிய கவலை ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு பிள்ளைகள் பற்றிய கவலை இருக்கும், உங்களுக்குள்ளே ஒரு மனக்குழப்பம் இருக்கும். சுக்கிரன் 6ஆம் இடத்துல, செவ்வாய் 3ஆம் இடத்துல. ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது நீங்கள் எந்த முயற்சிகளை எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியம், வேகம், வீரியம், பராக்கிரமம், தன்னம்பிக்கை எல்லாம் உங்களிடம் ஏற்படும். இப்ப செவ்வாயின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. சூரியன் 4ஆம் இடத்துல உழைப்பிற்கேற்ற ஆதாயத்தை இந்த வாரத்தில் உங்களால் காண முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.